வெல்கம் டு ஹரிஸ்வ சமையல். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி சுலபமான முறையில் பேபி பொட்டேட்டோவில் எப்படி வறுவல் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்காக 20 பேபி பொட்டேட்டோவை எடுத்திருக்கேன். இதில் பெருசாக உள்ளதை மட்டும் 2ஆக கட் பண்ணி போட்டு நல்லா 2 தடவை கழுவிட்டு குக்கரில் சேர்த்தாச்சு. இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடியும் விசிலும் போட்டு அடுப்பில் ஃபுல்லாக வச்சாச்சு. தொடர்ந்து 2 விசில் வந்தோன்னா அடுப்புலேருந்து இறக்கி நல்லா ஆற வச்சுட்டு இதனுடைய தோலையெல்லாம் உரிச்சிட்டு பொடிசாக கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுட்டேன். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இதனுடைய கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த உப்பும் உருளைக்கிழங்கும் நல்லா கலந்து வர மாதிரி இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு இதை அப்படியே வச்சிடலாம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு வாணலியில் அடுப்பில் வச்சு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அதிகமாக சேர்க்க வேணாம். இப்போதைக்கு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போதுமானது. 1 டீஸ்பூன் அளவுக்கு உடைச்ச உளுந்தும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகும் சேர்த்துக்கலாம். இது காஞ்ச பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை, அதனுடைய 10 நாட்டு பூண்டை தட்டி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி அதையும் சேர்த்துட்டு ஒரு கரண்டி மூலமாக கிண்டி விட்டுக்கலாம். இப்போ இதனுடைய 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் திரும்பவும் கிண்டி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் திரும்பவும் கிண்டி விட்டாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தூள் உப்பு, ஏற்கனவே நம்ம உருளைக்கிழங்கோடு சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்தாச்சு. இதுக்கு தேவையான அளவு தனி மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோபுர அளவில் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டாச்சு. திரும்பவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே உப்போடு சேர்த்து வச்ச உருளைக்கிழங்கையும் இதோடையே சேர்த்துக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்ட பிறகு இதை கொஞ்ச நேரம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் வேகட்டும். இப்போ மூடி எடுத்துகிட்டு பார்த்துடலாம். இப்போ திரும்பவும் கரண்டி மூலமாக கிண்டி விட்டுருங்க. நல்லா அடி பிடிக்கவும் எதுவும் இல்லை. திரும்பவும் ஒரு தடவை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ எடுத்துகிட்டு பார்த்துடலாம். லாஸ்ட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. அவ்வளோதான், சூப்பரான சுவையான பேபி பொட்டேட்டோ வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.